ஸ்ரீ தேவி பாகவதம் 96ஆம் பகுதி. தேவியின் வெளிப்பாடு. பிரம்மதேவரும் தேவர்களும் வைகுந்தத்திற்கு சென்று மகாவிஷ்ணுவை சந்தித்த போது அவர் கூறினார், மகனே, இனிமேல் எம்மால் மகிஷாசுரனை வெல்ல முடியாது. எமது பலத்தை விட 100 பங்கு பலத்துடன் மகிஷாசுரன் போரிடுவதால் அவனை எம்மால் நெருங்கக்கூட முடியாது. படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழில்களையும் எம்மை கொண்டு செய்விக்கும் மகாசக்தியான தேவி என்ற பராசக்தியால் தான் அவனை கொல்ல முடியும். சக்தி தேவியானவள் தனித்து வெளிவர மாட்டாள். அவள் சிவபெருமானுடன் சேர்ந்துதான் வருவாள். அவ்வாறு வெளிப்பட்டு வந்தால் தான் மகிஷாசுரனை அழிக்க முடியும் என்று ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறிக்கொண்டிருக்கும் போது சிவபெருமான் தோன்றினார். அப்பொழுது சக்தியானவள் எல்லா தேவர்களிடத்தும் தனித்தனியாக வெளிப்பட்டு தோன்றினாள். அவளை தேவர்கள் பயபக்தியுடன் வணங்கினர். தேவியானவள் மிக்க ஒளி உடையவளாகவும் முகம் வெண்ணிறம் உடையதாகவும் மகிஷாசுரனுக்கு பயத்தை விளைவிப்பதாகவும் கோரமான அசுரர்களுக்கு மகாகோர உருவமாகவும் அன்பர்களுக்கு விந்தையாகவும் இருந்தது. அந்த ஒளி பிழம்பிலிருந்து வெண்மை ஒளி வீசும் முகத்தோடும் கரு விழிகளோடும் 18 ஆயுதங்கள் ஏந்திய 18 திருக்கரங்களுடனும் பிரபஞ்ச மோகினியாகவும் நித்திய சுந்தரியாகவும் தேவி தோன்றினாள். 19 திருக்கரங்கள் கொண்டு தோன்றிய தேவியை அப்போது தேவர்கள் வணங்கி தமது ஆயுதங்களை தேவியிடம் கொடுத்துவிட்டு வணங்கினர். 96ஆம் பகுதி நிறைவடைந்தது.